நம்ம பக்கத்தில் பெட்டி வச்சுருக்குறோங்க. அங்கே வந்து ஒரு 6 பெட்டி வச்சுருக்குறோம். அதுலேருந்து பிரிஞ்சு வந்து இங்கே ஒட்டிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து வேலி முள்ள வந்து ஒட்டிடுது பார்த்தீங்களா. இது வந்து இப்போ நம்ம பாருங்கள், பார்த்தா மலந்தேன் கூட மாதிரி ஒட்டிருக்கு. பெரிய கூட ஒட்டிருக்கு பாருங்கள், எப்படி ஒட்டிக்குன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம அப்படியே பெட்டி அடியில் வச்சு நம்ம ஒரு சேக் பண்ணோம்னாக்கா அப்படியே விழுந்துரும் பாருங்கள். பெட்டி அப்படியே அடியில் கொண்டு வாங்க, கொண்டாங்க. லைட்டாக புகை அடிச்சுக்க. ஒரு புகை அடிச்சிட்டோம்னா கொட்டாதுங்க. ஒரு கூட பார்த்திங்க இந்த மாதிரி வாதை பிடிச்சி ஒரு குழுக்குன்னு பூராமல் விழுந்துருங்க. இது ஏதோ ஒரு இடத்துல ராணி தேனி இருக்குது. லைட்டாக புகை கொடுத்துக்க. இது நல்லா கீழே பெட்டி வெயிட்டாக இருக்குது. கீழே வந்து டக்குன்னு விழுந்துடும். இன்னொரு ஆள் பெட்டி அடியில் தாங்கி பிடிங்க. ஏன்னா 5 கிலோ வெயிட் வரும். டக்குன்னு விழுகும்போது பெட்டி கீழே போயிடும். அதனால் வந்து நல்லா கீழே பிடிச்சிங்க. 2 பேர் நல்லா கீழே அடியில் ஒரு ஆள் பிடிச்சிங்க. தட்டலாமா? அவ்வளோதாங்க. பூராமல் அடை கட்டியிருக்கு பாருங்கள். இதுலேயே வந்து அடை கட்டியிருக்கு. மூடி போட்டுங்க. புகையடிங்க. ராணி வந்திருக்கு. ராணி இதுலேயே வந்து படுதா வெங்க நல்லா கீழே பெட்டிக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த அடையுமே வேக்சிட்டும் போட்டிருக்குறோம். எல்லாமே வந்து உள்ள வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒட்டிக்கு. நம்ம இதில் வந்து ராணி தேனி ஒட்டுதான்னு பார்க்கணுங்க. இது இப்படியே விட்டோம்னா இங்கேயே அடை கட்டிட்டு இப்படியே 6 மாதத்துக்குள்ள இருக்குங்க. தேனி சத்தம்பார் எப்படி இருக்குங்க, ராணி தேனி பறக்குதான்னு பார்த்துக்கலாம். இதில் ராணி மேட்டிங் ஆகியிருந்தால் மொட்டு போட்டிருக்கு. பழைய ராணியை பிரிஞ்சு வந்திருந்தால் மொட்டு போட்டிருக்கு. புதிய ராணியாக இருந்ததுன்னா மொட்டு போட்டிருக்காது. இது பழைய ராணிங்க. புது அடை கட்டணுன்னா ராணி தேனி வந்து மொட்டு போட்டுருங்க. அதனால் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு இதில் தான் ஒட்டுது. ராணி தேனி இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்களா. பெட்டிக்கு தான் போயிடுச்சு. கொஞ்சம் நேரம் நம்ம ராணி தேனி இருக்கான்னு பார்ப்போம். இல்லைன்னா அது அங்கேயே ராணி தேனி இருக்கிற பக்கம் ஓடிடுங்க.